நைஸ் மூவி, சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்தில் சொல்கிறத ரியலாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி தான் பிடிக்கும், வேறு யார்? பாட்டு டான்ஸ் அதெல்லாம் விட தளபதி தான் வந்து ஃபுல்லாக மைண்டில் இருந்தார். யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்கல்ல இல்லாமல் நம்மளோட டிசிஷன் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும், அந்த மாதிரி வந்து நிறையா அதை சொல்லியிருந்தாங்க. அது வரையும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்து எமோஷனல் பண்ணி விட்டாங்க. தளபதி இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்க்க முடியாது இதுக்கப்புறம் அப்படின்றது மட்டும்தான். அவங்க ஓகே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவர் எப்பவுமே வந்து டாப் தான், அவர் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. எப்பவுமே அவர் லாஸ்ட் சமையல் இல்லை நல்லா தான் போகுது. ஆனால் வந்து எமோஷ்னலாக இல்லை, பட் ஆனால் லாஸ்ட்டாக வந்து அந்த மொத்தமாகவே கவுத்து விட்டாங்க. நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு மாதிரி கேர்ள்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி ஒரு இதுவாக இருந்துட்டு டக்குன்னு பார்த்து அழுவ வச்சுட்டாங்க தளபதி லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. என்ஜாய் பண்ணலாம். வேற லெவல்ல இருந்ததுண்ணா. தளபதியோட ஒரு என்ட்ரி மஜாவா இருந்ததுண்ணா. எல்லாமே பிடிச்சது, ஒண்ணுதான் பிடிக்கலன்னு இல்லை, எல்லாமே பிடிச்சிருந்ததுண்ணா. எப்படி சொல்ல, எலெக்ஷன் வந்து ஃபுல்லாவே ஊழல் தான் பண்றாங்கன்றத ஃபுல் கருத்தா இருக்குது படத்துல. பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், பெண்கள் எல்லாம் தைரியமா இருக்கணும்ண்ணா, அவ்வளவுதான். செம்மையா பண்ணியிருந்தாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. விஜயோட மாஸ் ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக ஒற்றுமையாக இருக்கு. சாதி மத கலவரம் இதை பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி ஃபுல்லாக நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல படம், நல்ல படம், நல்லா இருக்குது. நல்ல கருத்துக்கள் எல்லாமே நல்லா இருக்குது. பெண்களுக்கு எதிரானது அழகாக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அது நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்கிறாரு. செம சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. படம் வந்து லைக் ஒரு சைனிங் ஆஃப் படம் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. இது எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற படம். ஆனால் ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்றது அந்த டீம் கிட்ட கேட்டால் தெரியும். மற்றபடி என்டையர் க்ரூவும் ஹெச் வினோத் அவர்களுக்கும், அப்புறம் படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே, அனி ப்ரோக்கு, அப்புறமா டிஓபி, அப்புறம் காஸ்டியூம் டிசைனர், அவங்களாம் வந்து பயங்கரமாக இதில் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரௌடாக வர எல்லா மூமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அதுக்கான வைப்பாக இருக்குமே. படத்தில் நார்மலாக நீங்கள் ஓட்டு போடுங்க மாற்றம் உருவாகும், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரே ஒரு வரலாறு தான். அந்த ஒரே ஒரு பேர் வந்து ஒரு பெரிய வரலாறை வந்து இந்த 19th செஞ்சுரியிலேருந்து இந்த 21st செஞ்சுரி வரைக்கும் ஒரு வரலாறை எழுதிருச்சு. அதெல்லாம் வந்து அதை அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் பயணிச்சிட்டாரு. அதெல்லாம் அண்ணனுக்கு நம்ம முடிஞ்ச அளவு என்ன வந்து சப்போர்ட் பண்ணோன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும்னு தான் வந்து எல்லாமே. இதை தான் முன்னாடி இருந்த ஆட்சி செஞ்ச மக்களும் சொன்னாங்க, டிஎம்கேயாக இருக்கட்டும். இவரும் அதான் சொல்கிறாரு. நீங்கள் அவங்களுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன்னா ரூல்ஸை மதிச்சுட்டு ரூல்ஸை போங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. படம் வந்து நீங்கள் தாராளமாக இந்த என்டையர் வீக்கெண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா இன்னும் ஃபேமிலியாக தாத்தா பாட்டி அங்கிள் ஆன்டிஸ் அவங்களாம் இன்னும் வரவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக யங்ஸ்டரும் காலேஜ் பசங்க ஆஃபீஸ்லேயே எல்லாருமே அடைச்சி வச்சிட்டானுங்க. இந்த மொதல் ஒரு சாட்டர்டே வரைக்கும் லாக் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தளபதியோட லாஸ்ட் படம்ன்றதுல எல்லாருக்குமே தெரியறனால வந்து யாருமே வந்து அந்த போர்லாம் இல்லை. எல்லாரும் என்னன்னா வந்து என்னடா திரும்பி எல்லாரும் வந்து என்னென்னா ரீரிலீஸ் படம்லாம் வர, இப்போ நிறைய இப்போ தலா அஜித் படம்லாம் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணாங்க. அதை மாதிரி நீங்கள் பார்க்கும்போது வந்து கூட்டம் வருது. பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீசர் ஆரம்பித்து ஒரு போஸ்டர் விட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது, அதனால் ஒரு 2000 பேர்கிட்ட ஒரு குடும்பம் தாண்டி அதை எல்லாரும் வாழ்கிறாங்க. ஸோ அந்த ஒரு என்டையராக இருக்க ஒரு வருமானம் அடிபட்டு ஒரு படம் நிற்கிறது வந்து இனிமேல் நீங்கள் அதை மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது. வந்தால் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தளபதியை நல்லா திரும்பி ஒரு பார்க்குறதுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. குழந்தைங்களை அலோட் பண்ணால் நல்லாயிருக்கும். படம் நல்லா வெற்றிகரமாக விட வாழ்த்துக்கள். படம் சூப்பராக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்குது சார், எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் விஜய் ரசிகர் தான். ஃபஸ்ட்டு வந்து விஜய் ரசிகராக இருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணா அரசியலுக்கு வந்த பிறகு எப்போ எங்களை தங்கச்சின்னு சொன்னாரோ உண்மையாகவே நாங்கள் அன்னையிலேருந்து நாங்கள் தங்கச்சியாக தான் ஏற்றுட்ருக்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப சென்டிமெண்ட்டான படம். லாஸ்ட்டு படம் அண்ணாது. நிறைய ரசிகர் இருக்காங்க அண்ணாவுக்கு. அண்ணாவை அரசியலில் வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்வார், குறிப்பாக பெண்களுக்கு நல்லது செய்வாருன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் சிஸ்டர் வேறு சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அந்த ஃபீலிங்கில் எங்களுக்கு ரொம்ப மனசை தாக்குது. அதுதான் அந்த ஃபீலிங்கோடு தான் அவர் வந்து ஸ்டேஜில் சொன்ன விஷயம். எங்கள் சிஸ்டர் இல்லை, நீங்கள் எல்லோரும் எங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். அன்னையிலேருந்து நாங்கள் உண்மையிலேயே சொந்த அண்ணனை விட விஜய் அண்ணாவை நாங்கள் ரொம்ப மனப்பூர்வமாக அண்ணனாக ஏற்றுக்கிறோம். நல்லது சார், ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார்.